ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஒரு ஜில்லுன்னு குழுன்னு மோர் குழம்பு தான் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கொஞ்சமாக இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சேர்ந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். தேங்காய் ஒரு 2 பீஸ் எடுத்து கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து அதையும் குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா துவரம்பருப்பும் அரிசியும் ஒரு 1/2 hour கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சு அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை பூசணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு அந்த பிசுப்பு அந்த வழுவழுப்பாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த டெக்ஸ்சர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 3லேருந்து 4 சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடி பிடிச்சிரும் டக்குன்னு. ஸோ இதை நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுடலாம். சும்மா லைட்டாக ஒரு பரட்டிட்டு பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளோ குயிக்காக வந்து அடியில் பிடிச்சிருது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் நமக்கு லைட்டாக போகணும். அதனால் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ அதையுமே நல்லா சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இது இப்போ திக்காக இருக்கும். நம்ம மோரெல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ஆறுனதுக்கப்புறமா நமக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 minutes இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. வெண்டைக்காய் வேகும். அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதுமே நமக்கு நல்லா வேந்தும் அந்த பச்சை ஸ்மெல் போகும். இப்போ தயிரை நம்ம வீட்டில் இருக்கிற தயிர் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற நம்மளோட அந்த குழம்புல வந்துட்டு கொஞ்சமாக சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தயிர், அந்த தயிரை வந்து ஸ்டவ்வுக்கு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிர், திக் தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னுமே நமக்கு ரொம்ப புளிப்பு தயிர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. தயிரை சேர்ந்து உள்ள ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. நல்லா ஜென்டலாக கலந்து விட்டுட்டு, ஏன்னா அந்த தயிர் ஒரு மாதிரி திரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். அது அந்த ஹீட்லேயே அந்த நமக்கு கடாயிலோட ஹீட்டில் தான் அது நமக்கு கொதி வருது. கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு மோர் குழம்பு ரெடி. நல்லா இது ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன் நான் இன்றைக்கி. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சால்ட்டு இதெல்லாமே எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் உள்ளே சேர்த்துட்டு இது நான் பாயில் பண்ணல, அப்படியே சேர்க்குறேன். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா, அந்த உப்பு காரம் அதெல்லாமே அந்த காயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே சிம்மில் விட்டுட்டு மற்ற வேலைகள் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்க அப்படின்னா வாழைக்காய் ஃப்ரையும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்குமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டாடா.